நல்லாவே ஹோல்ட் பண்ணுறாரு, நல்லாவே செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக தான் வருவார். கிளைமேக்ஸ்லாம் வேற லெவல். அவன் ஏஜுக்கு இது சூட்டபிள் ஆகலை. பட் ஆனால் அது செகண்ட் ஹாஃப் செம்மையாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் நேரம் போயிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி வேற லெவல். இன்னும் பார்க்கலாம். எங்கே போச்சு. ஸோ கௌதம் கார்த்திக் இதுக்கப்புறம் வந்து அருண் விஜய் மாதிரி அந்த என்ஏஆர் படத்துக்கு அப்புறம் இது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்ம எப்படி விக்ரம் படத்தில் பார்க்க வேண்டிய படம். ஏற்கனவே இது வந்து கன்னடத்தில் வந்து இவர் நடிச்சிருப்பார், நம்ம சிவராஜ்குமார் சார். அவரோட தம்பி தெரியும், இறந்துட்டார்ல. அதுக்கப்புறம் அவங்க அப்பா ராஜ்குமார், இவங்கெல்லாம் ஆண்டது. இவ்வளோ இந்த வயசில் இவ்வளோ பெரிய படத்தை கொடுக்கறது பெரிய விஷயந்தான். கொடுத்துருக்காங்க. ரொம்ப பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் வச்சுருக்க ஃப்ரேம்ஸு, ஒளிப்பதிவாளர் பின்னி பெடல் எடுத்திருக்காரு. ஒரு சீன் பை சீனும் அழகாக இருக்குது. ஸ்ரீராமோட சாங்ஸ் நல்லா இருக்கு, கொரியோகிராஃபியும் நல்லா இருக்கு. ஒரு ஐட்டம் சாங் கொடுத்துருக்காங்க. அதர்வா ஒய்ஃப் இது பண்ணியிருக்காங்க. ஆர்யா ஒய்ஃப் சார் மறந்துட்டேன், ஆர்யா ஒய்ஃப் பண்ணியிருக்காங்க. அதனால் அது ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே பார்க்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்ம எப்படி விக்ரம் படத்தில் ஃபகத் பாசில் எடுத்துகிட்டு வருவாரோ அது மாதிரி இந்த படத்தில் வந்து கௌதம் கார்த்திக் எடுத்துகிட்டு வர்றாரு. அதனால் சில பேருக்கு அந்த இடத்துல லாக் அடிங்க, எப்போ வருவாருன்ட்டு லாக் அடிக்கிற மாதிரி தோணும். ஆனால் சிம்பு ரசிகர்களுக்கு இது வந்து ஒரு பெரிய வேட்டை. இந்த வயசில் இவர் பண்ண இந்த ஸ்கோரை வேறு யாராலுமே பண்ண முடியாது. இவர் இது எடுத்து நடிச்சதுக்கே ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணணும். ஒரு சீன்லலாம் வந்து எல்லாருமே துள்ளி குதிக்கிற மாதிரி இருக்கு. நல்லா ரெண்டு பேருமே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. படம் நல்லா தான் இருக்கு, வாட்சபிளான படம். வேற லெவல். வேற லெவல் ப்ரோ. ஒவ்வொருத்தரும் கேளுங்க ப்ரோ. ஒரு பயங்கரமாக நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. இன்னும் டிக்கெட் போய் பார்க்கலாமா? கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு ப்ரோ எனக்கெல்லாம். கிளைமேக்ஸ்லாம் வேற லெவல். கூஸ்பம்ப்ஸ் ப்ரோ, கிளைமேக்ஸ் அல்டிமேட் ப்ரோ. இது எங்க ஊரா இருக்கலாம், டேர்லாம் கிழிச்சு அந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டு பாதி சீட்லாம் பறந்துருக்கு. நிறைய சூப்பரா படம் ஃபேமிலியோட பார்க்க முடியும். டிஃப்ரெண்டாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும் படம் அப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருக்கான். அவன் ஏஜுக்கு இது சூட்டபிள் ஆகலை. பட் இருந்தாலும் நல்லா இருக்குது, பரவாயில்ல, நல்லா இருக்குது, பார்க்கலாம், நல்லா இருக்குது. ஓவரால் நல்லா இருக்குது.